குட் மார்னிங். ச்சே. ஹே, நேத்து நைட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நேத்து வாமிட் வேற பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆமா, இந்த பிளேட்ஸ் எடுத்துக்கோ, நம்ம சாப்பிடலாம். பென் பண்ணது என்னால நம்பவே முடியல. ஐம் so சாரி. உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. உனக்கும் தான். ரொம்ப நாள் அவன் கூட இருந்தனா நம்பவே முடியல. வேற யாராவது இருந்தா எப்பயோ. அவனை பத்தி பேச வேண்டாம். ஐம் சாரி. இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் எனக்காக சொல்லல. நேத்து ராத்திரி பென் நடந்துக்கிட்டதும் ரொம்பவே தப்பு. எப்படியோ இந்த ரிலேஷன்ஷிப் முடியும் எனக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே இதையத்தான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து இந்த விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் என் கூட இருந்தா உலகமே என் கைக்குள்ளன்னு நினச்சேன். நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல வேலை, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் எழுதியிருக்கும்போது பக்கத்தில் கூட கிறிஸ்டின் இருக்கணும்னு நினச்சேன். எல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிம்பிளான விஷயங்கள் தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அவ உனக்கானவ இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும்.
என்ன? நோ. ஆமா, நீ உண்மையாவா சொல்ற? போற வழியில சொல்றேன். 30 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். ஓகே, சீக்கிரம் வா. What? நீ அவங்கள தொந்தரவு பண்ணாத. ஓ, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. Oh, I miss you too, Amber. குட் பை பேப். என்ன ஆச்சுன்னு இப்பயாச்சும் சொல்லு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேச மாட்டேன். சரி விடு. இன்னும் என்னால் நம்பவே முடியல. எதை சொல்ற? ஒரு போன வருஷம் நேரம் யோசிச்சு பாரு, நம்ம இந்நேரத்துக்கு இந்த இடத்துல உட்காந்துருப்போம்னு யோசிச்சு பார்த்தியா? இல்லவே இல்ல. நானும் தான். ஆனா நம்ம நினைச்சு பார்க்காததால மட்டும் அது சரியான விஷயம்னு சொல்ல முடியாது. இது 100% சரியான விஷயம் தான். பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். நாம சீக்கிரமா ஜாக்கு ஒரு பொண்ணு தேடணும். ஆமா. ஸ்காட், அவங்க வந்துட்டு இருக்கதா இப்பதான் அவ சொன்னா. இப்ப யாரா உன்கிட்ட கேட்டது? நீ எதுக்குடா கோவப்படுற? நானும் அவனும் எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால உனக்கேண்டா அவ்வளோ வைத்தறிச்சல்? நீ வாய மூடு ஸ்காட். பென் விட்டதுனால தானே லாரல் இவனுக்கு கிடைச்சிருக்கா. இதுல ஸ்பெஷலா பேச என்ன நீ இருக்கு? பொண்ணுகளை இப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்றதை நிறுத்திட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாம இருந்தேன்னா அவங்களே உன்னை தேடி வருவாளுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இப்படி உண்மையை சொன்ன உடனே கோவம் இங்க வருதா? பாருங்க, ரெண்டு பேரும் உங்க வாயை மூடுங்க. ஜாக், இங்க பாரு, அவனோட நல்லதுக்கு தானே சொல்றான். தயவு செஞ்சு சண்டை போடாத. நீங்க என்ன பண்றீங்க? பேச- பரவாயில்லையே, பெண்கள் படை வந்துருச்சே. நைஸ் டு மீட் யூ ஜாக். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. யூ ஆர் வெல்கம். எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா என் கூட உட்காந்து நீங்க ட்ரக்ஸ் அடிக்கிறீங்களா? இதனால தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இங்க பாரு லோரன், இந்த கேமை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த கப்புல பால போடுங்க. போதும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால சரியா விளையாட முடியல. லாஸ்ட் பால். லாஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணு. என்னால முடியலன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆலன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ளீஸ். ஓகே, பேக்யார்ட். இங்க பாரு, சில விஷயத்த நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு மோசமானவன் எனக்கு ஏற்கனவே நல்லா புரிய வச்சிட்ட கிறிஸ்டின். இங்க பாரு ஆலன், என் மேல பழி போடுறது நிறுத்து. நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளுக்கு இருக்காதுன்னு உனக்கே தெரியும். அட்லீஸ்ட் நான் எஃபர்ட்டாவது போட்டேன் உனக்கு. பாவம் லாரனுக்கு உன்னை பத்தி பாதி கூட தெரியாது. இன்னும் நீ அந்த மாத்திரைகளை போட்டுட்டு தானே இருக்க.
உன் ஆன்சைட்டி பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீ ஒரு பேஷண்ட். இந்த விஷயத்துல லாரனை இழுக்காத. நான் உன் கூட இருந்ததை விட லாரன் கூட 2 மடங்கு சந்தோஷமா இருக்கேன். ஓ, எப்படியும் நீ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண தானே போற. எல்லா பழியும் ஏன் மேல போடாத கிறிஸ்டின். நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியும். நான் பென்னை தப்பா சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்தா. ஆனா நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட. ஃபக் யூ. யா ஓகே, இங்க ஓகேவா?